நன்றி அவருக்கு சொல்லிக் கொள்கிறேன். பிரைட்னஸ் வச்சு கொடுங்க. சார் சார் எடுக்கல, பிரைட்னஸ் வச்சு கொடுங்க. முதலாவதாக கண்டன உரையாற்ற இருக்கின்ற பொறுப்பாளர் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் அண்ணன் துளசிராமன் அவர்களை கண்டன உரையாற்ற அன்போடு அழைக்கின்றனர். இப்படி வந்து கரெக்டா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் மாடர் பொறுத்த வரைக்கும் அது கேங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் நடந்த மாடராக சித்தரிக்கப்படுகிறது. ஆக்சுவலாக கேங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் நடந்த வாரிலே இல்லை. அது இன்னொரு கோணத்துல இருந்து இது பண்ணும்போது அந்த ஆருத்ரா கோல்டு அதுல பல 100 கோடிகள் மோசடி நடந்திருக்கிறது. ஆருத்ரா கோல்டுக்கு ஆதரவாக சில அரசியல் அமைப்பினரும் ஆருத்ரா கோல்டினால் பாதிக்கப்பட்ட பயனாளிகளுக்காக சிலரும் குரல் கொடுத்ததில் அந்த குரலின் பிரதான பங்கை வகித்தது மரியாதைக்குரிய தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் எங்க கட்சிக்கும் அவருக்கும் உள்ள ஒரே ஒரு நெருக்கம் என்னன்னா, புதிய கல்விக் கொள்கையை அவர்கிட்ட இருக்கக்கூடிய பியூட்டி நான் சொல்றேன். புதிய கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசு அமுல்படுத்த நினைத்த போது பாராளுமன்றத்திற்குள் அது விவாதத்திற்குள் வருகிறது. அப்ப ரவிக்குமார் அந்த சப்ஜெக்ட் மேல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தமிழ் மாநில பொதுச் செயலாளர் அவரு பேசுவார். அடுத்தது இது எல்லார்கிட்டையும் பேச வைக்கணும். இங்க டாக்டர் வேணுகோபால், இந்த தொகுதியினுடைய வேணுகோபால் தான் அதை பேசுறாரு. அப்புறமா இவரையும் பிஎஸ்பியில இருந்து ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னா பிஎஸ்பியில இருந்து யாரும் எம்பிஸ் இல்லை. அப்ப இவர்கிட்ட போயிட்டு யூபியில இருந்து ஒருத்தர் ரெப்ரசன்டேஷன் இருக்கிறாங்க, அவரை பேச வைக்கணுன்றதுக்காக இவரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது எங்க கட்சியில இருந்து புருஷ் கஜேந்திர பாபு கல்வியாளர் இவரு போய் அணுகிறாரு. அணுகும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த டிராப்ட படிச்சுட்டு நீங்க தயவு செஞ்சு தப்பா நினைக்க வேணாம், உட்கார்ந்து ஒரு 3/4 மணி நேரம் எனக்கு வகுப்பு எடுங்க அப்படின்னு எல்லாரையும் அனுப்பிட்டு அந்த வகுப்பு எடுக்க வச்சு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு, இதுல நான் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போறாது, எங்க கட்சியை சார்ந்தவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்பி சார்பாக கல்வி சம்பந்தமான ஒரு கருத்தரங்கம் சென்னையில் நடந்தது. அநேகமா இதுல இருந்து யாராவது போயிருப்பீங்க. அதுல அவர் சொல்லும் போது 11 மணிக்கெல்லாம் வந்துருங்க பிரின்ஸ் கஜேந்திர பாபு கிட்ட சொல்றாரு. எங்க கட்சி தலைவரும் போயிடுறாரு. அப்போ அவர் பேச விடல. 12:45 தான் அவர் விடுறாங்க. என்னன்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்றாராம், ஏற்கனவே நீங்க எடுத்த வகுப்பு 3/4 மணி நேரம் கேட்டிருக்காரா, அது போதுமானது இல்லையா, மீண்டும் அவர் தெளிவடைய வேண்டும் என்றால் 2வது முறையும் அந்த பொருளை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அவர் வந்த உடனே பேசுங்க. அவர் இப்படி ஸ்டேஜ்ல உட்கார்லையா, பிரின்ஸ் கஜேந்திர பாபு பேசும்போது கீழே உட்கார்ந்து மொத்தத்தையும் ரிசீவ் பண்ணியிருக்கிறார். ஒண்ணு. 2, நான் ஏன் இந்த விஷயங்களை சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். 2வது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்குள்ள போங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்குள்ள பிஜி டிகிரி படிக்கிற எந்த செக்ஷன் போனாலும் ஒரு பையன் ஸ்பான்சர் பண்ணியிருப்பார். யாரு? இவரு தான் ஆம்ஸ்ட்ராங் தான் ஸ்பான்சர் பண்ணியிருப்பார் ஃபீஸ் மற்றதுக்கெல்லாம். இந்த சமூகம் படிக்க வேண்டும் என்பதில், டவுன் ட்ராடன் சமூகம் படிக்க வேண்டும் என்பதில் ரொம்ப கண்ணு